வணக்கம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி காஞ்சிபுரம் போயிருந்தேன். ஏகாம்பரநாதர், அதாவது ஏழவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோவில் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிகச் சிறப்பா நடைபெற்றது. 21ஆம் தேதி திருமுறை திருக்கல்யாண திருவிழாவ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது இம்பா அப்படிங்கிற மாதிரி அனைத்திந்திய முதலியார்கள் பிள்ளைமார்கள் சங்கத்தினுடைய சார்பில மிக பிரம்மாண்டமான ஒரு திருக்கல்யாண நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தியவர்கள் யாருன்னு கேட்டா, காஞ்சிபுரத்தினுடைய பெருமைகளில் ஒன்று எது என்று கேட்டால், அந்த பச்சையப்பாஸ் பட்டு நிறுவனம். அதனுடைய சேர்மன் வணக்கத்திற்குரிய பச்சையப்பாஸ் பிரபு அவர்கள், என்னுடைய இனிய நண்பர் ரொட்டேரியன் முருகேசன் அவர்களும், அவர்களோடு சேர்ந்து அந்த குழுவினர் முழுவதுமாக ஒரு பிரம்மாண்டமான இடத்தை தேர்வு செய்து, அதிலே திருக்கல்யாண மண்டபத்தை அமைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14ற்கும் மேற்பட்ட சைவ திருமடங்களுடைய ஆதீனகர்த்தர்களை வரவழைத்து ஆசி வழங்கச் செய்தார்கள். காஞ்சி மடத்தினுடைய பாலப்பிரியரும் வந்திருந்து வாழ்த்துரை நல்கினார். அங்கே அந்த காலத்தில் ஆசா ஞான சம்பந்தம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒரு புதிய ஞான சம்பந்தம் இவரை எல்லாம் அழித்து ஏசி சண்முகம் அவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் ஐசரி கணேஷ் அவர்கள், இம்பா நிறுவனத்தினுடைய தலைவர் செவாலியே டாக்டர் அருணாசல முதலியார் அவர்கள், விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வணக்கத்திற்குரிய டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்கள் அனைவரும் வந்திருந்து சிறப்பித்தனர். 12/12/25ஆம் ஆண்டு அந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்ற பிறகு இந்த திருமுறை திருக்கல்யாண திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்புரையை நான் வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். உண்மையில் மேடையில் நான் பார்த்து வியந்த விஷயம் அதுதான். பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அதே போல தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், இசை நிகழ்ச்சிகள் என்ற அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெற்றன. இதனை மிகச்சிறப்பாக ஓதுவார் பெருமக்கள் இருந்து இதனை அருமையாக சிறப்பித்தார்கள். இந்த திருமணத்தினுடைய நிகழ்வை சொல்லுகிற போது, மதுரையிலே மீனாட்சிக்கு திருக்கல்யாணம், ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் திருக்கல்யாணங்கள் நடைபெறுகிற போது சீனிவாச பெருமாளுக்கான திருக்கல்யாணம் திருப்பதியிலே என்பதைப் போல தமிழில் அழகான தேவார திருவாசகங்களை சொல்லி நம்மை மயக்கிய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால், ஏகாம்பரநாதர் கோயிலுடைய குருக்கள் திருமிகு காமேஸ்வர குருக்கள் அவர்களுக்கு உண்டு. அவர்தான் இருந்து அந்த திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வைத்தார். அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமுறைகளுடைய தொகுப்பை நமக்கு தந்த பெருமை ராஜராஜ சோழனுக்கே உண்டு. திருமுறை கண்ட சோழன் என்ற பெயர் அவருக்கு உண்டு. 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையாக பாட, அதனை பிற்காலத்தில் அடியார்களுடைய வரலாறாக மாகாதையாக படைத்தவர் சேக்கிழார் சுவாமிகள். இதனை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த பெருமையுடைய இந்த திருமுறைகளை அடிப்படையாக கொண்டு முற்றோதல் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. காஞ்சி பாரம்பரியமிக்க பெருமை மிகுந்த ஊர். பல்லவர்களினுடைய தலைநகரம். கைலாசநாதர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில் என்று கோயில் நகரமாக காட்டப்படுகிற இந்த இடம். இந்த இடத்தில் எம்பெருமாட்டியாகிய ஏலவார் குழலி அம்மை தவம் செய்திருக்கிறார். அவர் தவம் செய்ய பூமிக்கு வர காரணம் என்ன? இது வரைக்கும் சொன்ன செய்தி இருக்கட்டுங்க. இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி இருக்கு இல்லையா, அதை சொன்னா நீங்க திகைச்சு போவீங்க. வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.